வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு டைப் பார்க்குறோம். எலமெண்ட்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளையும், அப்புறம் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில், அவுட்டர் மோஸ்ட்னால் இது ஒரு நியூக்ளியஸ், அந்த ஒரு இது அவுட்டர் மோஸ்ட் செல், வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது, அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ். Different elements having a similar outer cell electronic configuration possess similar properties. இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, வெவ்வேறு எலமெண்ட்ஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், வேறு எலமெண்ட்ஸ். அந்த வெவ்வேறு எலமெண்ட்ஸுக்கு கீழே ஒரு எலமெண்ட்ஸ் பீரியட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பீரியட் டேபிளில் இந்த பீரியட் டேபிள் பாருங்கள். இந்த பீரியட் டேபிளில் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், அது கீழே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். அப்போ இதெல்லாம் வெவ்வேறு எலமெண்ட்ஸ். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குதா. இந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஹைட்ரஜன், இதில் ஒரு எலக்ட்ரான்ஸு, லித்தியம் அவுட்டர் மோஸ்ட்டில் 1s2 ஒரு எலக்ட்ரான்ஸு, இங்கே ஃபஸ்ட்டு செல்லு 2 எலக்ட்ரான்ஸு. அப்போ டிஃப்ரெண்ட்டு எலமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஆனால் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லு எலக்ட்ரான்ஸ் ஒரே மாதிரி ஃபில் ஆகிருக்கும். அப்படி ஃபில் ஆகிருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், the different elements having a similar outer cell electronic configuration. ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் எலக்ட்ரான் எப்படி இருக்குது, சேமாக இருக்குதா, அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் சேமாக இருக்குதா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுன்னா அதுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலர் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், elements having a 1 electron in the valence cell s orbital possess similar physical and chemical property. இப்போ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எலமெண்ட்ஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் வேலன்ஸ் செல் இருக்குது. அப்போ அது எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருக்கும். தீஸ் எலமெண்ட்ஸ் குரூப் டுகெதர் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்னா, இப்போ தான் இந்த பீரியாடிக் டேபிள் காமிச்சேன் நான். இதுதான் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் குரூப். மேலே ஒன்று இருக்குதா, ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். இது ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதுக்கு பேர் என்ன மெட்டல்னா அல்க்ளைஸ் மெட்டல். அல்க்ளைஸ் மெட்டல், கார உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஸ்டைலில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய சிம்பிள் 1H1. இதுதான் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இதெல்லாம் 1s1. இப்போ நியூக்ளியஸு, ஒரு செல்லு, இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான். இது ஹைட்ரஜன். லித்தியம், லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3. அது எப்படி அதெல்லாம் 1s2 2s1 2 3. இப்போ இந்த டயக்ராம் போடும்பொழுது நியூக்ளியஸு 1s2 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அதில் 2 எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட்டில் 2sல ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பாருங்கள், அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த லித்தியத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதேமாரி அதுக்கடுத்து என்ன சோடியமா, சோடியத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா. சோடியத்துக்கு எவ்வளவு 11, 1s2 2s2 2p6 3s1. ஃபஸ்ட்டு செல்லு 2 எலக்ட்ரான், 2 புள்ளி போட்டுங்க. ரெண்டாவது செல்லில் 2 6 8 2 3 4 5 6 7 8. மூணாவது செல்லில், மூணாவது செல் எஸ்ஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம்
இது எல்லாமே எதில் வந்து எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் ஆர்பிட்டால் என்ன இருக்குது, எஸ் சப்செல்லில் எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகிருக்குது அவுட்டர் மோஸ்ட்டில். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா எஸ் ஆர்பிட், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, the elements having the one electron in the valency cell. அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ அதனுடைய வேலன்சி எல்லாத்தையும் எவ்வளோன்னு கேட்டால் 1. எதனுடைய வேலன்ஸ்லாம் 1, ஹைட்ரஜனுக்கு 1, லித்தியத்துக்கு 1, சோடியத்துக்கு 1, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாத்துக்குமே வேலன்சி எவ்வளோன்னா 1 + 1. ஆனால் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது தான் வேலன்சி எலக்ட்ரான். ஒரு ஆட்டத்தில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற வேலன்சி எலக்ட்ரானுக்கு தான் வேலன்சி எலக்ட்ரான். இப்போ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்துக்கலாம். இந்த வெளியே காமிச்சு லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. எப்படி எழுதலாம், 1s2 2s1. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான். இதில் ஒரு எலக்ட்ரான். ஓகே, இது ஃபஸ்ட்டு நியூக்ளியஸு. இது என்ன செல்லு, கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். அதுக்கடுத்து எல் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான், இங்கே 1 இருக்குது. அப்போ 1. அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. அப்போ இது எஸ் சப் செல்லில் அவுட்டர் மோஸ்ட்டில் 1 இருக்குது. அப்போ எஸ் பிளாக் எலமெண்ட். இப்போ சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. எப்படி எழுதலாம், 1s2 2s2 2p6 3s1. 2 4 10 11. 1s இது ஃபஸ்ட் ஆர்பிட்டால். இதுதான் 2 எலக்ட்ரான், 2 புள்ளி போடு. ரெண்டாவதில் இது 2 இது 2, இந்த 2 6. அப்போ மொத்தம் 8 எலக்ட்ரான். 8 புள்ளி 7 புள்ளியில் 8 ஆர்பிட்டால் 7 போடும். தேர்ட் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் 1. அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்லில் 8 எலக்ட்ரான், தேர்டு செல்லில் 1 எலக்ட்ரான். அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் இதில் எதில் இருக்குது, 3s1 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இதில் 3sல 1. அதுக்கடுத்து பொட்டாசியம் 19. இது எழுதி பார்த்திங்கன்னா அதேமாதிரி இது வரும். இதில் லாஸ்ட்டாக 4s1ன்னு வரும். அதுக்கடுத்து ருபீடியம் இப்படி வரும், 5s1. சீசியம் அதேமாதிரி வரும், 6s1. இது நம்ம எழுதுகிறோம்ல 1s 2s, இது ஆஃப் பிரின்சிபல் படி நம்ம எழுதும்போது எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம், பியில் 6 எலக்ட்ரான், டியில் 10 எலக்ட்ரான், எஃப்பில் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் படி நம்ம ஃபில் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் பாருங்களா, இது எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. எந்த செல்லில் ஃபில் ஆகுது, எஸ்ஸில் ஃபில் ஆகுது. அப்போ இதெல்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் தொகுதி தனிமங்கள். அப்போ இது எல்லாத்துலேயுமே லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது எஸ்ஸில் இருக்குது. அப்போ இது நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாத்துக்கும் ஒரே சேமாக இருக்கும் அப்படின்னு வரிசையாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 by 1 ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரான்சியம் இதேமாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 7s1 வரும். Similarly, all the elements are arranged in a modern periodic table which containing 8 vertical column. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எத்தனை காலம் எத்தனை ஹரிசாண்டல் இருக்குன்னா 18 வெர்டிக்கல் இருக்குது. வெர்டிக்கல்னால் செங்குத்தாக வர்றது வெர்டிக்கல். ஹரிசாண்டல் அப்படின்னா கிடைமட்டமாக போகிறது ஹரிசாண்டல். அப்போ எத்தனை வெர்டிக்கல் காலம் இருக்குது, 18 வெர்டிக்கல் காலம். எத்தனை வந்து ஹரிசாண்டல் ரோடுனா 7. இப்போ குரூப் வந்து இந்த வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ இப்படி போகிறது நம்ம இந்த ஹரிசாண்டலாக போகிறது வந்து நம்ம பீரியட்னு சொல்லுவோம், பீரியட். இப்போ இந்த பீரியட் மாடர்ன் பீரியட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடர்ன் பீரியட் டேபிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 1
2 3 4 5 6 7 8. அதுக்கு அடுத்தது 8க்கு அடுத்தது 9 10 11 12 13 14 15 அப்புறம் 16 17 18. அப்போ வெர்டிக்கல் செங்குத்தாக வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 18. இதை குரூப்புன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஹரிசாண்டல் அப்படின்னா இது 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே 2 இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்திருக்குது. இப்போ 57 வந்து கண்டினியூ 58. அதுக்கடுத்து இதுக்கு கீழே இருக்குது இதனோட கண்டினியூ. ஓகே, அப்போ வந்து 18 குரூப் இருக்குது, 7 பீரியட் இருக்குது, 7 பீரியட். தொகுதி வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் பீரியட் டேபிளில் 18 குரூப் 7 பீரியட்ஸ் இருக்குது. The vertical column are called group. இந்த வெர்டிக்கல் காலம் இருக்கிற செங்குத்தாக பண்ணி காமிச்சோம்ல, அதை நாம் என்னென்னா குரூப்னு சொல்லணும். ஹரிசாண்டல் ரோவில் இருக்கிறது பேர் பீரியட்ஸ், தொகுதி வரிசை. குரூப் ஆர் நம்பர்டு 1 to 8 in accordance with IUPAC, International Union Pure and Applied Chemistry. இந்த கான்செப்ட் இந்த முறையில் தான் இந்த பீரியட் டேபிளில் குரூப்பை வந்து 1 to 18 வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. விச் ரீப்ளேஸ் த ஓல்டு மெம்பரிங் த ஸ்கீம். ஃபஸ்ட்டு ஓல்டு மெம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1A 7A வரைக்கும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. 1B 7B வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது 8ன்னு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் டேபிள் காமிக்கிற பாருங்க. எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கன்னா, இங்கேருந்து 1 1A இதில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து இப்படி வந்திருக்கோம். இது வந்து இது வரைக்கும் வந்திருக்கும். அப்புறம் இதில் மறுபடியும் கொண்டு வந்து 1B 7B வரைக்கும் வந்திருக்கும். அப்புறம் 8ன்னு வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு வரிசையாக 1 to 18 அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க மாடர்ன் பீரியட் டேபிள். Each period start with elements having general outer electronic configuration NS1. ஒவ்வொரு வரிசையிலும் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1 ஸ்டார்ட் ஆகும். எதில் முடியும் அப்படின்னா NS1 to NP6 வரைக்கும். அது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இதில் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பீரியட் டேபிள் பாருங்கள். பீரியட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதான் வந்து ஃபஸ்ட்டு பீரியடில் ஹைட்ரஜன். அதே வரிசையில் நேராக பாருங்கள். வரிசையில் நேராக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஹீலியம் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன், அதுக்கடுத்தது ஹீலியம். ஃபஸ்ட்டு வரிசையில் 2 எலமெண்ட்ஸ். செகண்ட் வரிசையில் லித்தியம், பெர்லியம், அப்புறம் கேப் விட்டு போரான், அப்புறம் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இப்படி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சீரிஸ் எலமெண்ட்ஸில் பாருங்கள், ஹைட்ரஜன் 1s1 ஹைட்ரஜன் இப்படி தான் எழுதுவோம். ஹீலியத்துக்கு 1s2 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ண அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுதுன்னு பார்த்தோம்னா NS1 ஸ்டார்ட் ஆகுது. எதில் முடியுது ஒவ்வொரு வரிசையும் NS2 ஸ்டார்ட் ஆகி NP6 முடியும். அந்த பீரியட் டேபிள் நீ பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நான் இப்போ இந்த பீரியட் டேபிளில் வந்து லித்தியம் இருக்குதுமா, செகண்ட் குரூப்பில் லித்தியம் இருக்குது.
வித் அட்டாமிக் நம்பர் 3, 1s2 2s1. எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, எஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள் NS2 NS1. அதுக்கு அடுத்தது எங்கே வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இதில் கடைசி எனக்கு 10வது எலமெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தா அதே வரிசையில் 10வது எலமெண்ட்ஸ் இது நியானோட அட்டாமிக் நம்பர் 10. அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? நியான் 10 எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p6. அப்போ எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் முடியுது? இங்கே பாருங்கள் NS2 NP6 முடியுதா? S2 P6 இந்த ரெண்டுங்கிறது என்ன? அப்போ இதில் முடியுது. அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து NS1 ஸ்டார்ட் பண்ணி அண்டு எண்டில் வந்து NS2 NP6 வந்து முடியுது. என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அது 1 2 3 4 அப்படி போயிட்டுருக்கு. The half-of principal and electronic configuration atom provided the theoretical foundation of modern periodic table. இந்த half-of principal பயன்படுத்தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு ஆட்டத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம தியரட்டிக்கலாக நம்ம வந்து மாடர்ன் பீரியட் டேபிள் அரேஞ்ச் பண்ணி இப்படி எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் எவ்வளோ செல்ஃபில் மாடர்ன் பீரியட் டேபிள் மெண்டலிஃப் தனிமஸ்டோனிக்கும் மாடர்ன் பீரியட் டேபிளுக்கும் உள்ள அணுகுமுறையில் வேறுபாடு என்ன? அப்ரோச் மெத்தடில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எதுக்கு மெண்டலிக் பீரியட் டேபிளுக்கும் மாடர்ன் பீரியட் டேபிளுக்கும் அப்ரோச்சும் பண்ணும்போது ரெண்டுத்தையும் அப்ரோச் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதுக்கான ஆன்சர் புக்கு பின்னாடி இருக்கும். அந்த லெசனுக்கான எடுத்து பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அட்டாமிக் நம்பர் greater than 100. அணு எண் 100 விட அதிகமாக பெற்றுள்ள தனிமங்களுக்கு IUPAC முறையில் பெயரிடுவது. அட்டாமிக் நம்பர் 100 விட அதிகமாக இருக்குதுங்க. 101 102 103 அப்படி 118 வரைக்கும் இருக்குதுல்ல, அந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் IUPAC முறையில் எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நோமன்கிளச்சர் அப்படின்னா பெயர் எழுதுறேன். நோமன்கிளச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் greater than 100. அணு எண் அட்டாமிக் நம்பர் 100 விட அதிகமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம எப்படி பெயர் வைக்கிறோம் நோமன்கிளச்சர் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம யூஸ்வலி when a new elements is discovered, புதிய தனிமங்கள் கண்டறியப்படும் பொழுது the discovery suggests a name following IUPAC guidelines. நாம் வந்து அந்த புதிய தனிமத்தை நம்ம கண்டறியும் பொழுது அந்த தனிமத்தை யார் கண்டறிஞ்சாங்களோ அவங்க வந்து IUPAC வழிமுறை பயன்படுத்தி ஒரு பேரனை பரிந்துரைப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா, ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ IUPAC முறை கான்செப்டை பயன்படுத்தி அந்த தனிமத்துக்கு பெயர் வைப்பாங்க. பெயர் வச்சுட்டு அந்த பரிந்துரையை வந்து பொதுமக்களுடைய ஒப்பீனியனுக்கு கொண்டு போவாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் கொண்டு போயிட்டு அது மக்கள் எல்லாத்தோட கருத்து கேட்ட பின்னாடி அது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, மேக்ஸிமம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த பேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது IUPACகள் வந்து அங்கீகரிக்கப்படும். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணணும், புதிதாக கண்டறியப்பட்ட தனிமத்தை வந்து IUPAC விதி அடிப்பில் தற்காலிக பெயரால் அழைக்கப்படும். இப்போ இப்படி தான் என்ன பண்ணாலும் ஒரு தனிமத்தை வந்து ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அந்த IUPAC முறையில் பெயர் வைப்பாங்க. IUPAC முறையில் பெயர் வச்சுட்டு சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட ஒப்பீனியனை கேட்பாங்க. ஒப்பீனியனை கேட்டு அந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து ஓகேன்னு சொன்னால் அந்த IUPAC முறையில் பெயர் வச்சுருவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா இது வந்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு அவங்களோட கருத்துலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்லாம் சொல்லுவாங்க. அப்படி ரீசன்லாம் சொல்லி அது வந்து ஓகே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பரரி நேம் கொடுத்து அதை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க அந்த நியூ எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு the name was derived directly from the atomic number of new elements using the following numerical roots. புதுசாக கண்டறியப்பட்ட ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த அட்டாமிக் நம்பர்லேருந்து நேரடியான பெயரை வந்து நம்ம நியூமெரிக்கல் ரூட் மூலிமா நம்ம பெயர் வைக்கலாம். ஓகே,
புதுசாக ஒரு எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அட்டாமிக் நம்பரை வச்சு அதுக்கு நியூமரிக்கல் ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த நியூமரிக்கல் ரூட்ஸோடைய டிஜிட் இலக்கம் 0, 1, 2, 3, 4, 6, 7, 8, 9 ரூட் மூலம். அதுக்கு 0 வந்து அதுக்கு பேர் என்ன? நில். 1 இருந்தால் அன், 5 இருந்தால் 2 இருந்தால் பை, 3 இருந்தால் ட்ரை, 4 பவர்ட்டு, 5 பென்ட்டு, 6 ஹெக்ஸு, 7 செப்ட்டு, 8 ஆக்ட்டு, 9 என். அப்ரிவேஷன் சுருக்க பெயர். நில் அப்படின்னா என், அன்னுனா யூ, பைனா பி, ட்ரைனா டி, குவாட்னா கியூ, பென்ட்டுனா பி, ஹெக்ஸ்னா ஹெச், செப்ட்டுனா எஸ், ஆக்டுனா ஓ, ஈன்னா இ. அப்போ இந்த பேர் வச்சு நம்ம வந்து பேர் வைப்போம். இது அந்த தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 101லேருந்து 118 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு இந்த ஐயூபேக் முறையில் பெயர் வைக்கிறது. ஓகே, செகண்டு, the numerical roots corresponding to atomic number are put together and IUM. இப்போ இம் அப்படிங்கிற நம்ம வேர்ட்ஸ் நம்ம வந்து அது கூட நம்ம சேர்த்தணும். இஸ் ஆடட் டு சஃபிக்ஸ். இது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஒட்டு எழுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஐயூஎம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்ம வந்து அந்த அட்டாமிக் நம்பருக்கு முன்னாடி நம்ம அந்த அட்டாமிக் நம்பருக்கு இணையான எண் மூலத்தை நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 101 அப்படின்னு வைக்கிறா. 101 ஃபஸ்ட் எலமெண்ட். 100க்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 101. 1 அப்படின்னா அதுக்குனுடைய ரூட் என்னது? அன். 0ன்னு என்னது? நில். ஓகேவா? அதுக்கடுத்து 1 அன். இது கூட நம்ம கடைசியாக என்ன சேர்த்தணும் அப்படின்னு கேட்டால் என்ன சேர்த்தணும்? ஐயூஎம் சேர்த்தணும். அப்போ அதனுடைய நியூமரிக்கல்ஸ் ரூட் வேர்ட்ஸை சேர்த்திட்டு அந்த எண்ணுக்கான அந்த நம்பர்ஸ்க்கான நியூமரிக்கல் ரூட் வேர்ட்ஸ் சேர்த்திட்டு கடைசியாக நம்ம என்ன சேர்த்தணும்? ஐயூஎம் சேர்த்தணும். அப்போ அன், நில், அன், யூம் அப்படிங்கிறது தான் அதனுடைய 101வது எலமெண்ட்ஸ் கூட பெயர். இது நம்ம ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் யூஎன் அதனுடைய ஃபஸ்ட் எழுத்து, அன்னோட ஃபஸ்ட் எழுத்து யூ, அப்புறம் நில்லோட ஃபஸ்ட் எழுத்து என்னு, அப்புறம் இன்னொன்று வந்து அன், யூஎன்என், யூஎன்யூ அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக சுருக்கிறதா சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். Third point, the final n of the en is omitted when it is written before nil. இப்போ க்கு இது கூட ப்ளஸ் நில் அப்படின்னு சேர்த்தும்போது இதில் இந்த லாஸ்ட் எழுத்தில் இந்த எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, த ஃபைனல் என் ஆஃப் த இஎன்னு கூட நில் நம்ம சேர்த்தும் பொழுது இந்த இஎன்என்ல இருக்கிற எண்ணை நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்து நம்ம எழுதணும். இது ஒரு பாயிண்ட்ஸ். சிமிலர்லி ஃபைனல் ஐ ஆஃப் த பை ட்ரை இஸ் ஒமிட்டட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கடைசியாக வந்து பை அப்படி இருக்குன்னா அல்லது ட்ரை அப்படின்னு இருக்குன்னா அது கூட நம்ம ஐயூஎம் சேர்த்தும் பொழுது இந்த ஐயை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். பை ஐயூஎம், அப்போ எதை கேன்சல் பண்ணும்? இந்த ஐ கேன்சல் பண்ணும். ட்ரை ஐயூஎம், அப்போ இந்த ட்ரை இருக்கிற ஐ வந்து கேன்சல் பண்ணும். ட்ரை லாஸ்ட்டாக வரும்போது மட்டும்தான் இந்த பை ட்ரை அந்த இதில் லாஸ்ட்டாக வரும்போது. த சிம்பிள் ஆஃப் த நியூ எலமெண்ட்ஸ் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த ஃபஸ்ட் லெட்டர் த நியூமரிக்கல் ரூட்ஸ். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு எழுத்தில் ஒரு நியூ எலமெண்ட்ஸோடைய சிம்பிளில் ஃபஸ்ட் லெட்டர் நியூமரிக்கல் ரூட்ஸ் அந்த குறியீட்டை நாம் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ தான் சொன்னல அன், நில், அன் அப்படின்னா யூஎன்யூ அப்படின்னு நம்ம எழுதலாம். அது மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இப்போ 101க்கு வந்து அந்த ஃபார்முலா அப்படி என்ன இருக்கும்? 1க்கு என்னது? அன், 0க்கு நில், அப்புறம் 1க்கு வந்து அன், அப்புறம் லாஸ்ட்டாக என்ன செய்யணும்? ஐயூஎம் சேர்த்தணும். இப்போ டெம்பரரி சிம்பிள் என்னது அப்படிங்கன்னா இந்த அன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் இது யூ, அப்போ யூ. இந்த நில்லில் ஃபஸ்ட் எழுத்து என், அப்புறம் அன், அந்த அன்னில் ஃபஸ்ட் எழுத்து யூ, அதுதான் டெம்பரரி சிம்பிள். இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு 101வது எலமெண்ட்ஸோட பெயர் என்ன அப்படின்னா மெண்டலிவியம் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் எம்டி. அதேமாதிரி 102க்கு
என்ன பேர், டெம்பரரி நேமு, டெம்பரரி சிம்பிள் என்ன, அதனுடைய நேமு நொபிலியம் NO. 103க்கு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு பேர் லாரன்சியம். 104க்கு ருதர்ஃபோர்டியம் RF. 105க்கு டப்னியம். 105க்கு டப்னியம். 106க்கு சீபோர்க்சியம், அதுக்கு SG. அதுக்கு 107க்கு போரியம். 108க்கு ஹாஷியம். 109க்கு மெயின்டனியம். 110க்கு டர்மஸ்டிலியம். 111க்கு ராண்டஜினியம். 112க்கு கோபர்னிசியம். 113க்கு நிகோனியம். 114க்கு ஃப்ளோர்வியம். 115க்கு மாஸ்கோவியம். அதுக்கடுத்தது 116க்கு லிவர்மோரியம். 117க்கு டெனிசைன். 118க்கு ஓகன்சைன். அப்போ இந்த காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து IUPAC நேம் முறையில் வந்து எப்படி பெயர் வைக்கணும், அதனுடைய டெம்பரரி நேமு, டெம்பரரி சிம்பிள் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டைம் பப்ளிக்கில் வந்து ஒரு 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டு 3 இந்த எலமெண்ட்ஸ் நேம் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய டெம்பரரி நேம் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ண அப்படிங்கன்னா 3 காம்பவுண்டாக எடுத்து 3 மார்க்கில் எழுதி சென்ட் பண்ணி அனுப்பணும். 120வது எலமெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 120 அணுவினுடைய எலமெண்ட்ஸுக்கு தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு நம்ம வழக்கமாக பெயர் என்ன குறியிடும், அதனோட குறியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து புக்கு பின்னாடி இருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 120 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ அது அட்டாமிக் நம்பர் வந்து என்னவாக இருக்கும், அட்டாமிக் 120 இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத புக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். த எலமெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் 7 பீரியட் அண்ட் 18 குரூப். அப்போ இப்படி வரிசையாக இருக்கிறது அதுதான் பீரியட். மேலேருந்து இப்படி கீழே வர்றது எதுன்னு கேட்டால் அது வந்து குரூப். இப்போ குரூப் எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது. பீரியட் வந்து 7 இருக்குது. The placement of elements is periodic table closely related to its outer cell electronic configuration. அதில் எப்படி எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் முன்னாடி காமிச்சாங்க ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். மேலே கீழே வருதில்ல, எல்லாத்துக்குமே வந்து அவுட்டர் மோஸ்ட் எப்படி ஃபில் ஆச்சு, 1s1, 2s1, 3s1, 4s1 இப்படி எல்லாத்துக்குமே வந்து எஸ்ஸில் முடிஞ்சு 1ல் முடிஞ்சா. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அப்போ இதை வச்சு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகிருக்குன்னு பொறுத்து தான் அதனுடைய வரிசையிலையும் அல்லது குரூப்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. Let us analyze the change in electronic configuration of elements along the period and down the group. அப்போ என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு அந்த பீரியட்லேயும் அந்த குரூப்லேயும் வந்து அலாங் பண்ணுங்க. பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஹரிசானில் போகிறது பீரியடு, வெர்டிக்கலாக வருதுன்னு கேட்டால் குரூப். இப்போ குரூப்பில் வந்து எப்படி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பீரியடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணால் ஒரே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால் அப்படி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. The variation of electronic configuration along a period. பீரியடில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கலாம். வரிசையில் ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரிசை, NS1. அதில் என்ன வெளிக்கூட்டு எலக்ட்ரானிக் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் NS1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட்ஸுக்குன்னா அது NS1 அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த எண்டில் வந்து என்னக்குன்னா NS2, NP6 அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப் எது, ஃபஸ்ட்டு பீரியட் எது, ஹைட்ரஜன், ஹீலியம். இது எல்லாத்துக்குமே வந்து 1s1, 1s2 இப்படி தான் இருக்கும் இது ரெண்டுத்துக்கு. அதுக்கடுத்து செகண்டில் என்னது, செகண்டில் பார்த்தோம் லித்தியம். செகண்ட் என்ன பார்த்தோம், லித்தியம் பார்த்தோமா, லித்தியம் டு நியான் பார்த்தோம். அப்போ இது வந்து 1s2, 2s1. இங்கே 1s2, 2s2, 2p6. அப்போ எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் முடியுது,
இங்கே NS2 NP6 முடியுது, இங்கே NS1 எண்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் முடியுது அப்படின்னு பார்த்தோம். அதை தான் கொடுத்துருப்பாங்க. NS2 அண்டு NS2 NP1 அப்படிங்கிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா S1 அப்படிங்கிறது அதான் NS1. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2S2 2P6 அப்போ S2 SP6 அந்த கம்பவுண்டு. அப்போ ஒவ்வொரு வரிசையில் என்ன பண்ண அப்படின்னு வந்து முடியும் அப்படின்னு. The first period start with the filling of the valence electron 1s. ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து எதோ முடியும்னு பார்த்தோமா, ஹைட்ரஜனும் ஹீலியம் பார்த்தோமா, அப்போ 1s. we can accommodate only 2 electron. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 2 electrons மட்டும்தான் இருக்குது லாஸ்ட் லைனில் இருக்குது. The first period has 2 electrons. அதில் ரெண்டு எலக்ட்ரான் இந்த நேம்லி ஒன்று ஹைட்ரஜன் H, இன்னொன்று வந்து ஹீலியம். H ஒன்று இருக்கும், இன்னொன்று ஹீலியம் இருக்குது. அப்போ ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த பீரியட் டேபிள் எடுத்து பாருங்கள். ரெண்டாவது அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா செகண்ட் பீரியடில் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் வித் ஃபில்லிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டால் ஃபாலோட் பை 3 2p ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த லித்தியம் டு நியான். அப்போ எல்ஐயிலேருந்து எங்கன்னு கேட்டால் நியான்ஸ். அப்போ இதுக்குள்ளே இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்னா 8 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகிற மாரி இருக்குது. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா இது 3, இங்கே 4 5 6 7 அப்படி 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த குரூப்பில் மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் ஆகும், இந்த பீரியடில் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம் 8. அதுக்கடுத்தது தேர்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதே தேர்ட் பீரியட் ஸ்டார்ட் வித் ஃபில்லிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3s ஆர்பிட்டால் ஃபாலோட் பை 3p ஆர்பிட்டால். அங்கே 2s 2p ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே 3s 3pயில் வந்து எண்டில் முடியும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபில் வந்து 4s 4p வரும். 4s வரும், அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் 3d வரும், அப்புறம் 4p வரும். இது ஆப்பர் பிரின்சிபல் படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த எப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பீரியட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எதுக்கும் ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குமா. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம் அப்படின்னா 2 எலக்ட்ரான் தான். 1s ஸ்டார்ட் பண்ணி 1s எண்டில் முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது செகண்ட் வரிசையில் செகண்ட் பீரியடில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து 2s வந்து 2pக்கு வரும். அப்போ மொத்தமாக அதில் 2sல 2 2pயில் வந்து 6, மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 8 எலக்ட்ரான். இப்போ செகண்ட் பீரியடில் மொத்தமாக 8 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆகலாம். தேர்ட் பீரியடில் அதேமாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 3s 3pயில் வந்து 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். ஃபோர்த் பீரியடில் 4sல வந்து 3dக்குள்ளே வந்துட்டு அப்புறம் 4pக்கு வரும். அப்போ 18 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். 4sல 2 3d dனா 10 4pனா 6pனா 6 அப்போ 2 12 18 அப்போ வரணும் 18 எலக்ட்ரான். அதுமாதிரி 5s 4d 5pக்கு வரும். ஃபிஃப்த்து பீரியடு இதுலேயும் 18 எலக்ட்ரான். சிக்ஸ்த்து பீரியடில் வந்து 6s 4f 5d 6p. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் 2 எஃப்பில் 14 டியில் 10 பியில் வந்து 6 அப்போ மொத்தம் ஆட் பண்ண 32. அதேமாதிரி 7s வந்து 5fக்கு வந்து 6dக்கு வந்து 7pயில் வரும். அப்போ 32 எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ், லாஸ்ட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா ஹீலியம். இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் லித்தியம், லாஸ்ட் எலமெண்ட் நியான். அதுக்கடுத்து சோடியத்தில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் 3வது வரிசையில் சோடியம், லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர்கான். அது பொட்டாசியம் கிரிப்டான், ருபீடியம் ஜெனான்ஸ், சீசியம், அதுக்கடுத்து ரேடான்ஸ், அதுக்கடுத்து ஃப்ரான்சியம் ஆக்கன்சைன். அப்போ இங்கே எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இதனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இதில் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட் பீரியட் இருக்கிற எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணுங்க. 8 எலக்ட்ரான், இதில் 8 18 இதில் 18 32 எலக்ட்ரான்ஸ் நம்ம எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பீரியடில் 2 எலமெண்ட் தான், செகண்டு பீரியடில் 8 எலக்ட்ரான், தேர்ட் பீரியடில் 8 எலக்ட்ரான், ஃபோர்த் பீரியடில் 18 எலக்ட்ரான், ஃபிஃப்த்து பீரியடில் 18 எலக்ட்ரான், சிக்ஸ்த்து பீரியடில் 32 எலமெண்ட்ஸ், செவன்த்து பீரியடில் இருக்கிறது 32 எலமெண்ட்ஸ். அப்போ அதில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 2 10 18 இங்கே ஒரு 8 18 இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்கும் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஃபோர்த் பீரியடில் இந்த ஃபில்லிங் 3d ஆர்பிட்டால் ஸ்டார்ட் வித் ஸ்காண்டியம். அது பீரியடிக் டேபிள் பாருங்கள். பீரியட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதான் வந்து எனக்கு கேட்டால் ஃபோர்த் பீரியடில் இது டி பிளாக் எலமெண்ட், இந்த ரோஸ் கலர் தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இது
ஸ்காண்டியம் எஸ்சி. ஸ்காண்டியத்தில் வந்து இங்கே வந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கும். எஸ்சியில் வந்து ஜெட்டன். ஸ்காண்டியத்தில் ஜிங்க் வரைக்கும் இருக்கும், 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது எட்ரியம் 39 அட்டாமியம், அதில் இருந்து இங்கே கேட்மியம் வரைக்கும் இருக்கும், 48. அதுக்கு அடுத்தது லேந்தனம் வந்துட்டு, லேந்தனத்தில் மீதி எலமெண்ட்ஸ் வெளியே வந்துடும், அது எஃப்லாக போயிடும். மீதி அதில் கண்டினியூ பண்ணுற எலமெண்ட்ஸ் இதில் வந்து லேந்தனத்தில் வந்து மெர்க்குரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது 3D 4D 5D 60. 60ல் வந்து பார்த்தோம்னா இது இதில் போகும்போது ஆக்டினத்தை ஸ்டார்ட் ஆகி இங்கே கோபன்சியம் அந்த எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ இதுதான் கேட்டினா டி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த மிடில் இருக்கிறது தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதான் ஃபோர்த் பீட். இப்போ ஃபோர்த் பீட் எலமெண்ட்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்டிங் வித்து 3D ஆர்பிட்டால்ஸ். ஃபோர்த் பீரில் எங்கே வருது? ஃபோர்த் பீரில் பாருங்கள், 4Sல ஸ்டார்ட் ஆகி மிடில் எங்கே வருது? 3Dக்கு வருது. ஏன்னா 3D எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட் 3Dக்கு வந்து அப்புறம் 4Pக்கு வருது. அப்போ இதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? 3Dக்கு வரும்போது ஸ்காண்டியம். லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4Pயில் முடியுதா? இதில் 4Pயில் முடியும்போது இதில் என்ன இருக்கும்? இந்த எலமெண்ட்ஸ் இருக்கும், கிரிப்டான் இருக்கும். அதேமாரி இந்த எலமெண்ட்ஸு எட்ரியம் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து வந்துடும். இது 3Dனா இது 4D, இது 5D, இது 60. அப்போ இதில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து 4Dக்கு வந்து 4Dலேருந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் இங்கே வரும், ஜெனானுக்கு வரும். அதுதான் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 4S வந்து 3D வந்து 4P, 5S வந்து 4D 5P, 6X வந்து அதுக்கு அடுத்தது 4F 5D 6P. இந்த ரெண்டு மட்டும் இதில் மட்டும் F வந்து சேர்ந்துருக்கும். அப்போ இது F ஃபிளாக் எலமெண்ட்ஸ். அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பீரியட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து 57லேருந்து இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் உள்ளேருந்து வெளியே வந்ததுனால இது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அது உள்ளேருந்து வந்ததுனால அதுக்கு பேர் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அதுக்கு பேர் தான் எஃப் ஃபிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது, 4F அதில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது இந்த ஆக்டினத்தில் வந்து இது வந்ததுனால லாஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்ததுனால அது வந்து 5Fல ஸ்டார்ட் ஆகும். அதாவது எஃப் ஃபிளாக் எலமெண்ட்ஸ். அது வந்து இது லாந்தனைட், இது ஆக்டினைட் எலமெண்ட்ஸ். அப்போ 4Fனா லாந்தனைட், 5Fனா ஆக்டினைட் எலமெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க 3D சீரீஸில் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸ்காண்டியம் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு எதில் முடியுது? ஜிங்க். இப்போ SCZN இது டி பிளாக் எலமெண்ட்ஸ். மொத்தம் எதுனா 10 எலமெண்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. The first 10 these elements is called first transition series. அப்போ இது 3D series. அது மாதிரி 4D series. 4D series இது Y2 என்ன வரும்? Yல என்னது? Yல வந்து கேட்மியம், எட்ரியம் டு கேட்மியம். இது 4D series. அதுக்கு அடுத்தது லாந்தனம். அதுக்கு அடுத்தது என்ன சீரீஸு அப்படின்னு பார்த்தோம்னா 5D series. 5D series இது லாந்தனம். லாந்தனத்தை தொடர்ந்து வந்து எதில் முடியுது அப்படின்னா மெர்க்குரி வருது. இது 5D series. 60 சீரீஸில் வந்து ஆக்டினம் வந்து அதில் வந்து கோபர்னிசியம் CN வரும். இது 60 எலமெண்ட்ஸ். இது எல்லாமே 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸில் மொத்தம் ஒவ்வொரு சீரீஸ்லேயும் 10 எலமெண்ட்ஸ்னால் 4 சீரீஸ் இருக்குது, 40 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் டி பிளாக் எலமெண்ட். 6th பீரியட்
sixth period elements, the filling the valence electron start with the 6s orbital following by the 4f 5d 6p orbital. இந்த சிக்ஸ்த் பீரியட் ஆர்பிட்டல் ஃபில்லிங் வேலன்ஸ் எலக்ட்ரானில் 6xல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், சிக்ஸ்த்து பீரியடில் 6s சொன்னி 4f வந்து 5d வந்து 6pக்கு வந்துடும். 32 எலமெண்ட்ஸ் இருக்கும், அது கவுண்ட் பண்ணி பார்த்தேன். 7sல அதே மாதிரி வந்து 7sல ஸ்டார்ட் பண்ணி 7th பீரியடில் 7sல 5f 6d 7pல வந்து ஒரு 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். இது எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த பீரியாடிக் டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதாக ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து மறுபடியும் இதில் வந்து 57 58 59 60 இங்கே எங்கே வரும், இது வரைக்கும் வந்துட்டு 71 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் 71லேருந்து இங்கே 72 அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இப்படி முடியும். அதுக்கடுத்து இதிலேருந்து வந்து 87 88 வந்து 89 வந்து இங்கே 90லேருந்து இங்கே இந்த காம்பவுண்ட் அப்படியே போயிட்டு அப்புறம் வந்து 103 முடியும், 104 இங்கே ஸ்டார்ட் ஆகி முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இங்கே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா எதுனா 4fல ஸ்டார்ட் ஆகுனா அதில் என்ன டிரான்சிஷன் எலமெண்ட் 14 இருக்கும். 5f அப்படின்னு கேட்டால் அதில் 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து எஃப் லாக் எலமெண்ட்ஸ், அது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். 4f இருந்துச்சுன்னா லேந்தினாய்ட் எலமெண்ட்ஸ், 5f இருந்துச்சுன்னா ஆக்டினாய்ட் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு சீரீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் பி அண்ட் டி பிளாக் எலமெண்ட்ஸ் மொத்தமாக வந்து ஒரு 4 பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது. 4 பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து 18 எத்தனைன்னா இப்படி மேலே கீழே ஒரு பேர் குரூப்பு, கீழே சைடில் வெர்டிக்கலாக போகிறதுக்கு போனால் பீரியட்ஸ். ஒரு 7 பீரியட் இருக்கும், 18 குரூப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 குரூப் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸு. அதனுடைய லாஸ்ட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்டரில் வேணுங்கன்னா என்எஸ், அதில் தான் வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ட்ராயிருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன கேட்டால் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா அல்கலைஸ் மெட்டல். அப்போ எதெல்லாம் அல்கலைஸ் மெட்டல் அப்படின்னு கேட்டால் இந்த பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அல்கலைஸ் மெட்டல், இதெல்லாம் அல்கலைஸ் மெட்டல். இது அல்கலைன் எர்த் மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல். இது அல்கலைஸ் மெட்டல், இது ஆல்கலைன் எர்த் மெட்டல். இது எல்லாமே எஸ் பிளாக் எலமெண்ட். இந்த ப்ளூ கலராக இருக்குது எல்லாமே வந்து எனக்குன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் வந்து எஸ் தான் முடிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த மிடில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் டியில் வந்து எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருக்கும், அதனால் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எதில் முடிஞ்சிருக்குன்னா NS2ல் ஸ்டார்ட் பண்ணி NP1 to 6, இது மைனஸ் இல்லை 1லேருந்து 6 வரைக்கும் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். அப்போ NS2ல் 2 எலக்ட்ரான் ஸ்டார்ட் பண்ணி NP1 to 6. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த போரான் பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருப்பாங்க பாருங்கள், 2s2 2p1. இப்போ இந்த போரானுக்கு 5 அட்டாமிக் நம்பர் 5 அப்படிங்கும்போது எப்படி இதெல்லாம் 1s2 2s2 2p1. அப்போ NS2 பாருங்கள், இது காமனு, இது NS2 NP1. லாஸ்ட்டாக வந்து எதில் இது NP1 1ல் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நியான் எவ்வளோ இருக்குது 10 அப்படிங்கும்போது நம்ம எப்படிலாம் 1s2 2s2 2p6. அப்போ எதில் முடிஞ்சிருக்குது 6ல் முடிஞ்சிருக்குது. அப்போ NP1 to 6. அப்போ இது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 1 to 6 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கும். சரியா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுன்னா இது லாஸ்ட்டாக எதில் எலக்ட்ரான் முடியுதுன்னா பி செல்லில் முடியுதுனால இது பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே பேர் என்ன பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதுக்கு பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். இது வந்து இதில் இருக்கிற இந்த கீழே இந்த எலக்ட்ரான் வந்து எஃப்பில் வந்து எலக்ட்ரான் வந்து முடிஞ்சிருக்கும், அதனால் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ வந்து எதில் எலக்ட்ரான்ஸ் முடியுதோ அதை வச்சு அந்த பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் 4 பிளாக் இருக்குது. என்னென்ன பிளாக்கு? எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப். எஸ் பிளாக்கில் முடிய எலக்ட்ரான் வந்து முடிஞ்சுன்னா அது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். பியில் எலக்ட்ரான் இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அது பி பிளாக். டியில் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா டி. எஃப்பில் எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சுன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ அது வந்து SPD எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க.
ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து அல்கலைஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ரெண்டாவது குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பு, இதுக்கு செகண்ட் குரூப்பு. ஃபஸ்ட் குரூப்புக்கு வந்து அல்கலைஸ் மெட்டல்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன், இது ரெண்டாவதுக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இப்படி குரூப்புன்னா 1 2 3 இப்படி வருது குரூப். அது வருது. இது எல்லாமே எப்படி இருக்கும், அந்த அல்கலைஸ் மெட்டல் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும், சாஃப்ட் மெட்டல் அண்ட் ப்ரொசஸ் லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இதனுடைய உருகு நிலையும் குதிர்நிலையும் குறைவாக இருக்கும். அயனியாக்கு மாற்றல் வந்து குறைவாக இருக்கும். அயனியாக்கு மாற்றல்னால் அதில் வந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கான எனர்ஜி வந்து குறைவாக கொடுத்தாவே ஈஸியாக வெளியே எலக்ட்ரான் வெளியே போயிடும். ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவதற்கு தேவையான எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ கொஞ்சமாக கொடுத்தாவே எலக்ட்ரான் என்ன பண்ணால் வெளியே போயிடும் ஆட்டத்துலேருந்து. ஹை ரியாக்டிவிட்டியில் ரொம்ப அதிகமாக வினைபுரிந்த உடையது. அந்த என்ன காம்பவுண்ட் உருவாகுனா அயானிக் காம்பவுண்ட் உருவாக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு. த ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர். எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன ப்ளஸ் சார்ஜாக இருக்கும், ஹச் ப்ளஸ்ஸு, எல்ஐ ப்ளஸ்ஸு, என்ஏ ப்ளஸ்ஸு அப்படின்னு ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு என்னென்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 + 1. அப்போ இது என்னென்னா எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ். எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ்னால் நேர்மின் சமைப்பட்டுள்ள உலோகம். த மோஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கலர். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா கலராக வந்து எரியும் தன்மையுடையது. இப்போ தீபாவளிக்கெலாம் பட்டாசு ஏறமில்ல, அந்த பட்டாசுலாம் வந்து இந்த அல்கலைஸ் மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த அந்த பட்டாசுலாம் தயாரிக்கணும், வானவெடிகள்லாம் தயாரிக்கணும், அது எல்லாமே இதை வச்சு தான் நம்ம தயாரிக்கிறோம். We will study the properties of this group elements detail subsequent chapter. இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் பின்னாடி வந்து அடுத்த லெசனில் படிப்போம், 4th லெசனில் படிப்போம் இதை பற்றி. அதுக்கடுத்தது குரூப் 13-18. இதுக்கு பேர் என்ன கேட்டால் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் அதுக்கு பேர் என்ன ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடியும், NS2 ஸ்டார்ட் பண்ணி NP6 முடியும். அப்போ 1 to 6, இது மைனஸ் இல்லை, 1 to 6 வரைக்கும் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து 16 குரூப்புக்கு பேர் என்ன பேருன்னா சால்கோஜன், 17 குரூப் எலமெண்ட்ஸ்க்குனா ஹாலஜன், 16 குரூப்புக்கு பேர் என்ன பேருன்னா சால்கோஜன், 17 குரூப்புக்கு பேர் வந்து ஹாலஜன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 18 குரூப்புக்கு பேர் என்ன பேருன்னா நோபல் கேஸ், மந்தவாயுக்கள். லாஸ்ட் குரூப்புக்கு பேர் அதுக்கு பேர் என்ன கேட்டால் அதுக்கு வந்து நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ். இதில் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். அப்போ அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா NS2 NP6. எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கிறதுனால என்ன பண்ணால் இதுக்கு வந்து நோபல் கேஸ், இன்னட் கேஸ் சொல்லுவாங்க. இன்னட் கேஸ் அல்லது நோபல் கேஸ். இது மந்த தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இது அதிகமாக என்ன பண்ணுன்னா எதிர்க்குரிய எலக்ட்ரானை கவர் தன்மை வச்சுருக்கும். இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். இதில் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான். இந்தமாரி ஆட்டத்தில் பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரானை நீக்கணும்னா அதிக எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே போகும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ஹையாக தேவைப்படும். தென் எதை விடன்னு கேட்டால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே போயிடும். பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு அந்த ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் நீக்கணும்னா அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் வெளியே போகும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஹையாக இருக்கும். இது எல்லாமே கோவலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் அப்படின்னா கோவலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பெற்றிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அல்கலைன்ஸ் மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல்லாம் பார்த்தோமா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இது எல்லாத்துக்குமே வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கடுத்து குரூப் எலமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம. அதுக்கடுத்து நம்ம பெர்லியம் செகண்ட் குரூப் எலமெண்ட், மெக்னீஷியம், கால்சியம், அதுக்கடுத்தது ஸ்டான்சியம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ என்ன பண்ணோன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இந்த செகண்ட் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே +2 தான் இருக்கும். ஆனால் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு கேட்டால் வேரியபிளாக இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் அப்படின்னா மாறுபட்டது இருக்கும். ஒரே காம்பவுண்டுக்கு வேறு மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இப்போ ஃப்ளூரின் அப்படின்னு கேட்டால் இது பி பிளாக் எலமெண்ட்ஸு. இதுக்கு ஃப்ளூரினுக்கு மைனஸ் மட்டும் தான் இருக்கும். குளோரின் ஒன்றா மைனஸ் இருக்கலாம் அல்லது ப்ளஸ் இருக்கலாம். அப்போ ஒரே எலமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒன்று -1 ஒன்று +1 இப்படி மாறுபட்டிருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதேமாதிரி காம்பவுண்ட். அப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எனக்குன்னா மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் த குரூப் 13-12. இதுதான் மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸ். இது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். இங்கே பார்த்தோம்னா இந்த மிடில் 4 வரிசை பார்த்தோம். இதுதான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் இங்கே 3லேருந்து இங்கே 12 வரைக்கும் இருக்கும். இதான் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். NS1 to 2 N-1 D 1 to 10 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆகலாம். அப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டியில் வந்து எலக்ட்ரான் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். அதனால் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஷோ மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃப்ரம் த அயானிக் அண்ட் கோவலன்ட் அண்ட்
கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஜன் ஸ்டேட்டை வச்சுருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு காம்பவுண்ட் சொல்கிறேன், ஸ்காண்டியம் அப்படின்னா ஸ்காண்டியம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ஸ்காண்டியம் 2+ இருக்கலாம். அதேமாதிரி டைட்டானியம் +, 2+, 3+ இந்தமாரி இருக்கும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஒரே காம்பவுண்டுக்கு வந்து மாறுபட்டு இருக்கும். இதுக்கும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது மோர் தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இது எல்லாமே என்னென்ன காம்பவுண்ட் உருவாக்கும் அப்படின்னு கேட்டால் அயானிக் காம்பவுண்ட் உருவாக்கும், கோவலன்ட் காம்பவுண்ட் இருக்கும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உருவாக்கும். இது எல்லாமே அடுத்து என்ன அயானிக் காம்பவுண்டு, கோவலன்ட் காம்பவுண்டு, கோஆர்டினேஷன் காம்பவுண்டு அடுத்த டாப்பிக்லாம் பார்ப்போம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு இடைச்சொற்கள் சேர்மத்தை வந்து உருவாக்கும். இடைச்சொற்கள் சேர்மம்னா ஒரு காம்பவுண்டில் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக போய் ஒரு இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி உட்காந்துக்கும். அது பேர் தான் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். அலாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு மெட்டல்ஸும் இன்னொரு மெட்டல்ஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அலாய்ஸ். அப்போ அலாய்ஸ் காம்பவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஏரோப்ளேன் பார்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து பஸ்ஸோட பார்ட்ஸு, 2-வீலர் பார்ட்ஸு, இது எல்லாமே என்னன்னா அலாய்ஸாக செஞ்சுருப்பாங்க. அப்போ அலாய்ஸ்னால் என்ன தரும்னா ஒன் மெட்டலும் அனதர் மெட்டல்ஸும் கம்பைன் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அலாய்ஸ் ஈஸியாக ஒரு ஸ்ட்ராங் காம்பவுண்டாக செயல்படும். விச் கேன் ஆல்சோ ஆக்ட் எஸ் எ கேட்லிஸ்ட். அப்போ டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் என்னவா செயல்படுதுன்னா கேட்லிஸ்ட்டாக செயல்படுது. கேட்லிஸ்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஏ கிவ்ஸ் பின்னு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஏ ரியாக்ட் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பி கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு பி கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு கேட்லிஸ்ட், ஒரு டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஏதோ காப்பர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ இந்த ஏ ரியாக்ட் ஆகி இந்த காப்பர் கூட ரியாக்ட் ஆகி இந்த பியை வந்து 2 நிமிஷத்தில் கொடுத்துருச்சு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராடக்ட்டை உடனே கொடுக்குது. அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் பண்ணுது. அப்போ கேட்டலிஸ்டோட வேலை என்னென்னா அந்த ரியாக்ஷனை வந்து அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை வந்து ஸ்பீடு பண்ணுது. அப்போ என்னன்னா அதுதான் கேட்டலிஸ்ட்டாக செயல்படுது டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாம். These elements have high melting and boiling point and good conductors of heat and electricity. இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து மின்சாரத்தையும் வெப்பத்தையும் அதிகமாக கடத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த இரும்புன்னு வச்சுக்க, இரும்பு Fe இருக்குன்னு வச்சுக்க, டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் தான். இது ஈஸியாக மின்சாரத்தை கடத்து வெப்பத்தையும் கடத்தும். அதுமாரி வந்து தன்மை இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது F பிளாக் எலமெண்ட்ஸ். F பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4F சீரிஸ் இருக்கும். 4F சீரிஸ் வந்து இருக்கிறன்னா லேந்தனைட்ஸு. அதில் வந்து லாஸ்ட்டாக எலக்ட்ரான்னா 4Fல முடிஞ்சிருக்கும். ஆக்டினைட்ஸ் அப்படின்னு கேட்டால் இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது. ஆக்டினைட் கான்ஃபிகரேஷன் இது. அப்போ இதில் வந்து 5Fல எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். 4Fனா லேந்தனைட்ஸு, 5Fனா வந்து ஆக்டினைட் சீரிஸ். அப்போ இதுக்கு பேர் எல்லாத்துக்கும் பேர் என்ன கேட்டால் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். F பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லலாம், அல்லது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே மெட்டலாக இருக்கும். இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெட்டலாக இருக்கிறதுனால மெல்ட்டிங் பாயிண்ட்ஸும் அதிகம். இது மோஸ்ட்லி என்ன காம்பவுண்ட்னா இது கலர் காம்பவுண்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து கலர் காம்பவுண்டாக இருக்கும். இதுக்கு வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரே காம்பவுண்டுக்கு வேறுபட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாம். இப்போ U+, U3+, U4+ அப்படின்னு இருக்கும். ஒரே எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறு வேறு இருக்கும். இந்த பீரியட் டேபிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அல்கலைஸ் மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இந்த 3லேருந்து இந்த 12 வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து டீப் பிளாக் 3லேருந்து 12 இருக்குது. இது டீப் பிளாக் எலமெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறது 13 12 இருக்கிறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த 3வது குரூப்பில் இருந்து உள்ள இந்த சீரீஸ்லேருந்து உள்ளே வந்திருப்பதனால அது F பிளாக் எலமெண்ட்ஸ். F பிளாக் எலமெண்ட் லேந்தனைட் ஒன்று, ஆக்டினைட் ஒன்று இருக்குது. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன சீரீஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த பீரியட் டேபிள் கொடுக்கும். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து இதில் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது எலக்ட்ரிக் செல்ஃபில் இந்த சீரீஸ் இந்த ஃபார்முலாவில் n-1d2 ns2 அப்படின்னு கொடுத்துட்டான் ஃபார்முலா. இந்த n-ங்கிறதுல 5ன்னு கொடுத்தா அந்த எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், அந்த பொசிஷன் அந்த அட்டாமிக் நம்பர் என்ன, அந்த எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா வச்சு இந்த இடத்துல n-ங்கிறதுல 5 கொடுத்து நம்ம எழுதி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 அப்படிங்கிறது. அப்புறம் 2 4 10 12 18 16 18 38 இதில் வந்து எவ்வளோ கொடுக்குறேன். இந்த காம்பவுண்டில் வந்து 3d10 வரை எவ்வளோ கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேன். அப்புறம் 5s2 இதை ஃபில் பண்ணி பாருங்கள். இது வந்து புக்கு பின்னாடி இருக்கும் இந்த ஆன்சரு. இந்தமாரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அந்த எழுதுனது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதுமாரி 1s2 2s2 2ps வரும்பொழுது இந்த இடத்துல வந்து 5s2ன்னு எங்கே வருது லாஸ்ட்டாக முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதில் இந்த லாஸ்ட் இதில் வந்து 5s2க்கு முன்னாடி இந்த இதில் n-ங்கிறதுல 5 5s2 அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து இங்கே
ஏன்னா எந்த D2ல 2 எலக்ட்ரான் அவ்வளோதான் இருக்கணும். அந்தமாரி வரிசை எழுதிருக்கும்போது கடைசியாக D2 அப்புறம் 5s2 இது எல்லாத்தையும் எலக்ட்ரான் மேலே கூட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோனா 40 வரும். ஓகே, அந்த எலமெண்ட்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்குது. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.